Hello viewers, welcome back. It's Career Guidance by GK. So TNEA 2024 admission process நீங்களாம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கையில் இருக்கிறவங்க அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிபிஎஸ்சி ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கிற நாள் ஆச்சு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெஸ்ட் காலேஜஸ் ஃபார் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். ஸோ கோர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இன்னுமே நிறைய பேருக்கு மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்குது. நிறைய பேர் அதை விரும்பி படிக்கிறாங்க. பர்டிகுலராக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங் நோக்கி நிறைய பேர் இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான மோகம் இன்னும் குறையல, அதுக்குண்டான டிமாண்ட் சொல்லப்போனால் இன்னும் குறையல. ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோர் இன்ஜினியரிங் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரி இயங்காது. இன்னைக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நான் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, the world is totally made of engineers னு சொல்லுவாங்க. the world is made of engineers and the world is ruled by engineers. ஸோ அந்த வேர்ல்டை மேக் பண்ணுறதும் ரூல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸில் பர்டிகுலராக கோர் இன்ஜினியரிங் பேச்சில் இருக்கிறவங்க வந்து அதிகபட்சமான சப்போர்ட், அதிகபட்சமான கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் இன்னைக்கு எல்லாமே மாடர்னைஸ் ஆயிடுச்சு, எல்லாமே இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு மாறி இருந்தாலும் கோர் இன்ஜினியரிங்கோட டிமாண்ட் நம்ம என்றைக்குமே அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் டைவ் த நேஷன் சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு க்ரோயிங் எக்கானமி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் கோர் இன்ஜினியரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணா இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஷேர் பண்ணுறோம், பாருங்க. பிஃபோர் யூ கோ இன்டு த வீடியோ, ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், நம்மளுடைய சுதந்திரம் வாங்கின ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரித்து வச்சிருந்தாங்க. ஒன்று வந்து ப்ரிலிமினரி ஆர் ப்ரீ டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் லெவலில் ப்ரொவைட் பண்ணாங்க. அது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஒகேஷனல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ப்ளஸ் டூ இப்போ ஒகேஷனல் கோர்ஸ் படிக்கிறாங்க, 2 இயர்ஸ் கோர்ஸ், 10th முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி. அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பேஸ்டு கோர்ஸ் தான் நிறைய இருந்தது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சர்வே தான் அதில் வந்து அதிகமான ஒரு கோர்ஸாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஹையர் லெவல் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா நீட் ஆஃப் டெக்னிக்கல் மேன் பவர் வேணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு செகண்டரி ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் வேணும்னு சொல்லிட்டு பாலிடெக்னிக்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்தில் பாலிடெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எதுவும் கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கண்ட்ரோலே தான் அது இருந்தது. அதற்கு பிறகுதான் 3rd கேட்டகரி வருது, அதுதான் இன்ஜினியரிங் காலேஜஸ். யூனிவர்சிட்டி லெவல் ஆஃப் எஜுகேஷன், ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்டு, டிசைன் பேஸ்டு, அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் கான்செப்ட்ஸ் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் சிஇஜி கேம்பஸ் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அது பாருங்க, அது ஆக்சுவலாக எப்போ ஆரம்பிச்சுட்டு பாருங்க, 1794 1794 ஆரம்பிச்சாங்க. ஆனால் அது ஆரம்பிக்கப்படும் போது அதோட நீடு பார்த்தீங்கன்னா என்ன வரனா ஸ்கூல் ஆஃப் சர்வேவாக தான் இருந்தது. ஸோ கோர் இன்ஜினியரிங் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அதனுடைய கோர் எங்கே இருக்குது பாருங்க. அதனால ஸோ இந்த கோர் இன்ஜினியரிங் மேலே நிறைய மோகம், நிறைய டிமாண்டு இன்னும் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதனை அடிப்படையாக வச்சு சில பேரண்ட்ஸ் வந்து கோர் இன்ஜினியரிங்னா இந்த பர்டிகுலர் பிரான்ச் படிக்கணும், எனக்கு எந்த இன்ஸ்டியூஷன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விகளுக்கு அடிப்படையாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணும்போது சில இன்ஸ்டியூஷன் நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி இதை நீங்கள் லிஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் இன்ஸ்டியூஷன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் அல்லது 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாலிடெக்னிக் ஆரம்பிச்சவங்க. பாலிடெக்னிக் ஆரம்பிச்சு அதில் ரொம்ப சிறப்பான வகையில் டெக்னிக்கல் எஜுகேஷன் இம்பார்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தவங்க தான் பின்னடைவில் நாட்களில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஏற்பட்டதுனால இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்டில் இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டை டாப்ல இருக்கிறாங்க. பாலிடெக்னிக் ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு வந்தாலும் இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தே ஆர் ப்ரீமியர்ஸ்னு இருந்தால் கூட அந்த பாலிடெக்னிக் உடைய குவாலிட்டியை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு, அந்த பாலிடெக்னிக்குமே இன்னும் டிமாண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இன்ஸ்டியூஷன் தான் நம்ம நிறைய மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்கிற இன்ஸ்டியூஷன் நீங்கள் நிதானமாக வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு பாலிடெக்னிக் கண்டிப்பாக இருக்கும். இனிஷியலாக பாலிடெக்னிக் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அதுல இருந்து டெவலப் ஆகி அதுக்கு பிறகு தேவை ஏற்படுறதுக்கு விளைவாக அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் மோஸ்ட்லி இருக்கும். பட் 1 or 2 இன்ஸ்டியூஷன், 1 or 2 சொல்றத சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு, அவங்க வந்து பாலிடெக்னிக் பேக்கப் கிடையாது, நேரடியாக இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சோம். ஆனா அதுல ஒரு சில இன்ஸ்டியூஷனுடைய மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட். இப்போ பக்கா இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட், அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து இண்டஸ்ட்ரியோட டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பாலிடெக்னிக்குடைய டிமாண்ட் குறைஞ்சதுனால, பாலிடெக்னிக் எஜுகேஷனுக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் அந்த டிமாண்ட் குறைஞ்சதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் இதில் இருக்குது. பாலிடெக்னிக்குடைய பேக்கப் இல்லாமல் நேரடியாக இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சவங்களும் இருக்காங்க. பட் தே வில் பி ஃப்ரம் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதை நாங்கள் சொல்லவும் கூடாது. ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம போன பெஸ்ட் காலேஜஸ்ன்னு போட்ட அதே வீடியோ மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இந்த மாதிரி லிஸ்ட் தொடர்ச்சியாக வரும். நீங்கள் பாருங்கள். இதில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போகாமல் எல்லா ரீஜனையும் சேர்த்து கண்டினியூஸாக போடுறோம். நாங்கள் லிஸ்ட்டை போட்ட காலேஜத்தை மட்டும்தான் சிறந்தது, இதை விட வேற காலேஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. இருந்தாலும் ஒரு சில கல்லூரிகள், நீங்கள் லிஸ்ட் இல்லாத சில கல்லூரிகளும் சிறந்த அகாடமிக்ஸும் பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நாங்கள் போட்டிருக்கிறது கவுன்சிலிங் ப்ராசஸில் மக்கள் மத்தியில் போய் விசாரிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் பேரண்ட்ஸ் மத்தியிலும் அட்மிஷன் ப்ராசஸில் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்ட சாய்ஸஸை வச்சு தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் விடுபட்ட ஒரு சில கல்லூரிகள் இருக்கலாம். ஸோ நாங்கள் எந்த கல்லூரியும் குறைத்து மதிப்பிட விரும்பல. இது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்கள் வாங்கின ஃபீட்பேக் அண்ட் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் இதுக்கு சொல்லவே தேவையில்ல. சிஜி கேம்பஸ் சென்னை, எம்ஐடி கேம்பஸ் சென்னை, ஏசிடி கேம்பஸ் சென்னை, இது யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு இருக்கிற டிமாண்ட் என்றைக்குமே இல்லை. இது வந்து குறைய போகிறதில்ல. இதில் எந்த பிரான்ச் நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி, கோர் பிரான்ச்சஸில் மற்ற எந்த பிரான்ச் எடுத்து படித்தாலும் அதுக்கு உண்டான டிமாண்ட், அதுக்கு உண்டான குவாலிட்டி எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஸோ இதை நாங்கள் தனியாக உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ். அது வந்து டோட்டலாக 3 தான் இருக்குது. தமிழ்நாட்டிலே 3 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் எய்டட் காலேஜஸாக இருக்குது. அது 3மே ஸ்டில் தேர் மெயின்டைன் த சேம் குவாலிட்டி. இவங்க எல்லாருமே மிக சிறந்த அளவில் அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்கள் அட்டானமஸ் ஸ்டேட்டஸாக மாறினாலும் அவங்களுடைய சிலபஸ், டீச்சிங் மெத்தடாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் பார் வித் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு பழக்கமான விஷயம் தான், பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர், அண்ட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸ். இது எல்லா ரீஜனும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். அதில் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம எல்லா ரீஜனில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பார்க்கணும். அதில் முதன்மையாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலேஜ். இது வந்து ரேங்கிங் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறோம், நாங்கள் ரேங்கிங் வச்சு போடலை. இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிடெக்னிக் பேக்ரவுண்டோட இருக்கிற இன்ஸ்டியூஷனுடைய லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இல்லாதது பின்னாடி போட்டிருக்கோம். ஸோ இப்போ கொங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கும். டாக்டர் மகாலிங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே நாச்சிமுத்து பாலிடெக்னிக் இருக்கும். இந்த மாதிரி பேக்கப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் இருக்குது. அடுத்தது டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொள்ளாச்சி. அடுத்தது பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு. ஸோ பன்னாரியம்மனும் பார்த்தீங்கன்னா அந்த மகாலிங்கம் குரூப் தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி பாலிடெக்னிக் இருக்குது. அதே மாதிரி நாச்சிமுத்து பாலிடெக்னிக் 2 பாலிடெக்னிக். ஓகேங்களா? தென் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ் சேலம் இருக்குது. அதனுடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எகைன் குமரகுரு, பன்னாரியம்மன், டாக்டர் மகாலிங்கம் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே குரூப் தான். இவங்களுக்கு பற்றி 2 பாலிடெக்னிக் இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆப்பக்கூடங்கிற இடத்துல இருக்குது. நாச்சிமுத்து பாலிடெக்னிக் காலேஜ் பொள்ளாச்சியில் இருக்கு. அடுத்தது முகமது சதக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கீழக்கரை. இது ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். இவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, பாலிடெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? தென் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களுக்குமே பாலிடெக்னிக் பேக்கப் இருக்குது. ஸோ தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ராஜபாளையம் தான். சரிங்களா? தென் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தூத்துக்குடி, காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர், மெப்கோஷ்லாங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகாசி, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், ஸ்ரீ எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது 2 சிஸ்டர் கன்சர்ன்ஸ். செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை,
SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, SSN ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், RMD இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர், RMK இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். இதுவும் சிஸ்டர் ரெண்டுமே சிஸ்டர் கன்சர்ன்ஸ். ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, PhD இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், இது PhD காலேஜோடைய அலைட் கன்சர்ன். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒசூர், மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், பொங்கநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சி தொட்டியத்தில் இருக்கு, ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர். ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸை பற்றி சொல்லும்போது போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ன தேவைன்னா முக்கியமாக 3 விஷயங்கள். L3 சொல்லுவோம்: லெக்சரர்ஸ், லேபரட்டரி அண்ட் லைப்ரரி. லெக்சரர்ஸுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸாக நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ நல்ல ப்ரொஃபஸர்ஸ், டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களா, குவாலிஃபைடாக இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மேஜர் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா PhD முடிச்சவங்களா இருப்பாங்க, ஏற்கனவே ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க, நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி லேபரேட்டரிஸ் ரொம்ப முக்கியம். நல்ல வெல் எக்யூப்டு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய லேபரேட்டரிஸ் இருக்கணும். நல்ல ஹைலி எக்யூப்டு, நல்ல பேக் வால்யூம்ஸு, நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் புக்கு, ரெஃபரன்ஸ் ஜேர்னல்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய லைப்ரரியாக இருக்கணும். இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணாலும் டிஜிட்டல் லைப்ரரியுமே உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்காங்கிறது நீங்கள் பேரண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிடணும். திரும்ப சொல்கிற பேரண்ட்ஸ் மறந்துடாதீங்க, நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுடைய ஃபியூச்சருக்காக. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய 4 வருடங்களை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதனால் நாங்கள் லிஸ்ட்டில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது வெப்சைட்டை போய் பாருங்கள், காலேஜை நேரில் போய் பாருங்கள், அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அல்ல அலுமினிஸ்க்கு முடிஞ்சால் அவங்ககிட்ட பேசுங்க. காலேஜுக்கு போகும்போது அங்கே இருக்கிற வேரியஸ் ஃபெசிலிட்டிஸை பாருங்கள், என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குன்னு பாருங்கள், பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, கோர் கம்பெனி எத்தனை வராங்க, என்னென்ன MOU சைன் பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் இன்ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் இருக்கோ இல்லை இன்டர்ன்ஷிப்புக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்ன ரிசர்ச் ஆன்கோயிங் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஏன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குனாவே கண்டிப்பாக ஆன்கோயிங் ரிசர்ச் இருக்கணும். ஸோ ஆன்கோயிங் ரிசர்ச் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரி கண்டினியூ எஜுகேஷன் வேல்யூ ஆடட் கோர்சஸ் என்ன கொடுக்குறாங்க, சிலபஸ் ஏதாவது அவுட் ஆஃப் த சிலபஸ் என்ன கொடுக்க போகிறாங்க, மினி ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி எக்ஸ்போஸ் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு தான் ஒரு கல்லூரியை தேர்வு செய்யணும். ஏன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இன்னும் 20 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் ஜூன் மாதம் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. அதில் இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார உங்கள் லைஃப் டிசைட் பண்ணக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு இன்ஸ்டியூட்டை பர்சனலாக செக் பண்ணி பார்த்துட்டு, விசிட் பண்ணி பார்த்துட்டு, யாரெல்லாம் முடிவு பண்ணுவீங்களோ உங்கள் குடும்பத்தில் அவங்க எல்லாருமே சேர்ந்துப்போங்க. அம்மா, அப்பா, குழந்தை எல்லாருமே சேர்ந்து போங்க. கொஞ்சம் செலவாகும், வெவ்வேறு இடங்களுக்கு போய் பார்க்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜோன்லனா நான் போகணும் டிசைட் பண்ணிங்கன்னா, நாங்கள் போட்டிருக்க லிஸ்ட்டில் அந்த ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டுமா அதை அட்லீஸ்ட் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு நாங்கள் சொன்ன விஷயங்கள் அங்கே இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் மீண்டும் பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது கரியர் கைடன்ஸ் பை GK. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.